ஐபிபி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஆப்ல எப்படி வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து அப்ளை பண்றது அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஐபிபி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஐபிபி ஆப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா தான் நீங்கள் வந்து ஐபிபியில் பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டுக்கு ரெக்வஸ்ட் வந்து பண்ண முடியும். எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மை சர்வீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். மேலே வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு 25 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து பிடிப்பாங்க. அதனால உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 25 ரூபா வந்து இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி காசே இல்லை அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. அதனால உங்களோட அக்கௌண்ட்ல வந்து 25 ரூபா இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டெபிட் கார்டு ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணுங்க. 30 நிமிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஐபிபி ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மை சர்வீஸில் போயிட்டு டெபிட் கார்டு அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து அன்பிளாக் விர்ச்சுவல் கார்டு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஐபிபி ஆப்பை நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப எம்பிஎன் வந்து நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த எம்பிஎனை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். நீங்கள் ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த எம்பிஎன் என்ட்ரு பண்ணி தான் ஆப்புக்குள்ளே வந்து வருவீங்க. ஸோ அந்த எம்பிஎன் அந்த 4 நம்பரை பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு வந்து ஷோ ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து வியூ கார்டு டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து வியூ கார்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி எம்பிஎன் வந்து கேட்கும். அந்த எம்பிஎனை என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிரியர் மந்த் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கார்டோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்பர் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து ஐபிபி ஆப்பில் அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் சீக்கிரமாகவே வரும்.